ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்படக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கியமான 23 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டுள்ளது. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம் உள்ள இடம் எது? தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலம் உள்ள இடம் எது? சரியான விடை கோயம்புத்தூர். செகண்ட் கொஸ்டின், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 2002ஆம் ஆண்டு. தேர்ட் கொஸ்டின், 2031 தமிழ்நாட்டின் முதியோர் மக்கள் தொகை டேஸ் என இருக்கும். 2031 தமிழ்நாட்டின் முதியோர் மக்கள் தொகை டேஸ் என இருக்கும். சரியான விடை 18.2% இருக்கும். நாலாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் தற்போதைய முதியோர் மக்கள் தொகை எவ்வளவு? தமிழ்நாட்டின் தற்போதைய முதியோர் மக்கள் தொகை எவ்வளவு? சரியான விடை 13.1%. ஃபிஃப்த் கொஸ்டின், புதியதாக யானைப்பாகன் கிராமம் எங்கு தொடங்கப்பட்டது? புதியதாக யானைப்பாகன் கிராமம் எங்கு தொடங்கப்பட்டது? சரியான விடை கோலிக்கமுத்தி. ஆறாவது கொஸ்டின், தமிழக அரசு புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய பரிசோதனை திட்டத்தினை தொடங்கியுள்ள இடம் எது? தமிழக அரசு புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய பரிசோதனை திட்டத்தை தொடங்கியுள்ள இடம் எது? சரியான விடை கோவை மற்றும் அரியலூர். ஏழாவது கொஸ்டின், பிஎம் சேது தொடர்புடைய துறை எது? பிஎம் சேது தொடர்புடைய துறை எது? சரியான விடை ஐடி துறை. எட்டாவது கொஸ்டின், தற்போதைய தமிழ்நாட்டின் கடன் தொகை எவ்வளவு? தற்போதைய தமிழ்நாட்டின் கடன் தொகை எவ்வளவு? சரியான விடை 9,29,956 கோடி. ஒன்பதாவது கொஸ்டின், குஜராத்தில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குஜராத்தில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடை 182. பத்தாவது கொஸ்டின், 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது? சரியான விடை 2026ஆம் ஆண்டு. 11வது கொஸ்டின், சமுத்திர சக்தி கடல்சார் பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? சமுத்திர சக்தி கடல்சார் பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? சரியான விடை இந்தியா மற்றும் இந்தோனேஷியா. 12வது கொஸ்டின், ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பிடித்துள்ள இடம். ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பிடித்துள்ள இடம். சரியான விடை 85வது இடம். 13வது கொஸ்டின், டிராக்டர் என்பதன் தமிழாக்கம் தருக. டிராக்டர் என்பதன் தமிழாக்கம் தருக. சரியான விடை ஏருந்து. 14வது கொஸ்டின், முதியோர்கள் நலனில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? முதியோர்கள் நலனில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. 15வது கொஸ்டின், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? சரியான விடை ஐசரி கணேஷ். 16வது கொஸ்டின், இந்த சீர்திருத்தம் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இந்த சீர்திருத்தம் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 2025ஆம் ஆண்டு. 17வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த மாநிலத்தில் லித்தியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் எந்த மாநிலத்தில் லித்தியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர். 18வது கொஸ்டின், உலக பட்டினி குறியீடு 2025 பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம். உலக பட்டினி குறியீடு 2025 பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம். சரியான விடை 102வது இடம். 19வது கொஸ்டின், 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது?
2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை குஜராத். 20வது கொஸ்டின், பின்வரும் யாருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான காட்டுயிர் புகைப்படக் கலைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது? பின்வரும் யாருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான காட்டுயிர் புகைப்படக் கலைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது? சரியான விடை ராகுல் சச்தேவ். 21வது கொஸ்டின், ஜீப் என்பதன் தமிழாக்கம் தருக. ஜீப் என்பதன் தமிழாக்கம் தருக. சரியான விடை ஈப்பு. 22வது கொஸ்டின், தேசிய கனிம ஆய்வுக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய கனிம ஆய்வுக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 2016ஆம் ஆண்டு. 23வது கொஸ்டின், நெடுஞ்சாலை இணைப்பில் இந்தியா பிடித்துள்ள இடம் எத்தனை? நெடுஞ்சாலை இணைப்பில் இந்தியா பிடித்துள்ள இடம் எத்தனை? சரியான விடை 1வது இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.